முன்னேற்றத்திற்காக இந்த அரசு செய்திருப்பதை போல இந்தியாவில் வேற எந்த அரசுமே செய்திருக்க முடியாது. இதுவரைக்கும் ஆட்சி நடத்தியிருக்காங்களா காட்சி நடத்தியிருக்காங்களான்னு கேட்டால் விளம்பர காட்சி மட்டும்தான் ஓடுது. வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னா அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து காட்டுறது இதை வெள்ளை அறிக்கைன்னு. உண்மையிலேயே அங்கே இல்லைங்கிறதான காமிக்க முடியும். தமிழ்நாடு இருமொழி கொள்கை பேசிட்டு இருக்கோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் தான். ஆனால் இப்போ மும்மொழி கல்வி கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, நாங்கள் மும்மொழி கற்றுக்கலான்னு பார்த்தா கூட இது உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து தமிழ் டீச்சர்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி வந்து நம்பி பிஜேபியோட இந்த மும்மொழி கல்வி கொள்கையை ஏற்றுக்க முடியும்? உங்கள் பேர் சொல்லுங்க. இல்லை பேர் தேவையில்ல, நீங்கள் சொல்லுங்க. அப்படி இல்லை, எதுக்காக இந்த பேர்? இதுதான் பாஜகவுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி. பராசக்தியை விட்டுட்டாங்க, ஆனால் ஜனநாயகனை வந்து இந்த மாதிரி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டிஎம்கேவும் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இந்த திரைப்படம் பராசக்தியுடைய திரைப்படத்தோடு மோத வேண்டாம் என்று விஜய் நினைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவரை அழுத்துகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சி திரும்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்படின்னும் போது ரெண்டு பேரும் கூட்டான்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ அண்ணாவுடைய இந்திய எதிர்ப்பு முழக்கமான தீ பரவட்டும் போன்ற பல வசனங்கள் வந்து நிற்கிறாங்க. முதலமைச்சர் வந்து ட்வீட் போடுறாரு கண்டனம் தெரிவிச்சு. ஆனால் கட்சி பேர்லேயே அண்ணா திமுக வச்சுக்கிட்டு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டார் எடப்பாடி. என்ன அது? முதலமைச்சர் ட்வீட் மட்டும் போட மாட்டார், நைட் செகண்ட் ஷோ படம் கூட பார்ப்பார். ஏன்னா தயாரிச்சதே அவர் பையன் தானே. ஒட்டு மொத்தமாக அடமானம் வச்சுட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? எல்லார் மேலையும் ஊழல் வழக்குகள் இருக்கிறது. ஊழல் 23 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு விவாதம் செய்வதற்கு தகுதியான நபர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. எவனா ஒருத்தன் பாயிண்டா பேசிட்டு இருப்பான், குறுக்க வந்து எதையாவது கத்து, அதை சார் தெளிவா செய்வார். இப்போ அண்ணா ஆரம்பத்தில் ஒன்று ஆரம்பிச்சாப்ல, அது கலைஞர் கிட்ட போச்சு. கலைஞர் அதை என்ன பண்ணிட்டாப்ல, ஒரு குடும்ப அரசியலை மாத்திட்டாப்ல. நைட் 12:30 கதை தட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ஜெயில வைப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒருவேளை நிமிஷம் என்ன தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அமல்படுத்தியது யாரு? திமுக. இல்ல சரவணன் சார், நீங்க பேசலாம். அப்புறம் வந்து கோவை சத்யன் சார் வந்து நாங்க தான் 69% கொண்டு வந்தோம், அதனால 69% இடஒதுக்கீட்டை இந்த நாட்டை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் நாங்கெல்லாம் வந்து முயற்சி செய்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள இந்த பிரிவினை அரசியல் எதுக்கு சார் வந்து முன்னிறுத்துறீங்க? அது எங்களுக்கு புரியல. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலை ஒட்டி அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. கட்சிகள் பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மாநாடு, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட திமுகவும், ஒற்றை தலைமைக்கு பிறகாக சந்திக்கும் முதல் தேர்தல்ங்கிறதுனால முதலமைச்சர் நாற்காலியை எட்டி பிடிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தோட அதிமுகவும், தனித்தே களமிறங்கும் நாம் தமிழர், முதல் முறையாக தேர்தல் களம் காணும் தாவேக்கன்னு 4 முனை போட்டி நிலவுது. அரசியல் களம் தேர்தல் நேரத்தில் எப்பவுமே விறுவிறுப்பா இருக்கிறது வழக்கம். ஆனா சமீப காலமா தமிழ்நாடு அரசியல் களம்ங்கிறது நீதிமன்ற படிக்கட்டுகளை நோக்கியதா இருக்கு. அது திருப்பரங்குன்றம் விவகாரமா இருக்கட்டும், படத்துக்கான தணிக்கை சான்றுகள், SIR, SOPன்னு பல விஷயங்கள் சமீப நாட்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இதை மையப்பொருளா கொண்டுதான் இந்த விவாதத்தை நம்ம கட்டமைச்சிருக்கோம். எப்பவுமே அரசியல் விவாதங்கள் அப்படிங்கிறது மக்கள் பார்வையாளர்களா இருப்பாங்க. ஆனா ஒன் இண்டியா தமிழ் அவங்கள பங்கேற்பாளராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஜென்சி டாக் அப்படிங்கிறது பேரில் விவாத நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இளம் தலைமுறையினர்கள், மாணவர்களை பேச வச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி நம்ம நீதி பரவட்டும் அப்படிங்கிற பெயரில் கட்டமைச்சிருக்கோம். சிறப்பு விருந்தினர்களாக திமுகவிலிருந்து திரு சரவணன் அவர்கள், காங்கிரஸிலிருந்து திரு அலீம் அல் புகாரி, அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன், பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. மாணவர்களும் சிறப்பு விருந்தினர்களாகவே இருக்காங்க. கெஸ்ட்டை ஃபஸ்ட் இன்வைட் பண்ணிடலாம். சரவணன் சார் ப்ளீஸ் வெல்கம். புகாரி சார் ப்ளீஸ். கோவை சத்யன் சார் ப்ளீஸ் வெல்கம். வெல்கம் சார். ஸ்ரீகாந்த் கருணேஷ் சார் ப்ளீஸ் வெல்கம் சார்.
உங்களுக்கு இது தாண்டின ஒரு கேள்வி இருக்கலாம். 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு நாம் தமிழரும் தாவேகவும் இல்லையே அப்படின்னு. நம்ம சட்டம் சார்ந்த விஷயங்களை பேச போகிறோம். சட்ட மாணவர்கள் தான் சிறப்பு விருந்தினர்களாகவும் வந்திருக்கிறாங்க, வழக்கறிஞர்களும் தான் இருக்காங்க. அதனால இதுவரைக்கும் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இதுநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மாநிலத்தின் 2 கட்சிகளையும் தேசிய அளவிலான 2 கட்சிகளையும் பிரதிநிதிகளாக தான் நம்ம கட்டமைச்சிருக்கோம். மாணவர்களான நீங்களும் எங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர்கள் தான். உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே முன்வைக்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒரு சின்ன நோட் மாதிரி, ஓப்பன் நோட் மாதிரி 2-3 மினிட்ஸில் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும், மாணவர்கள் அரசியலில் எந்த மாதிரியான பங்கெடுப்புகள் அவசியம், அவர்களுக்கு அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சரவணன் சார் ப்ளீஸ். இப்போது நீங்கள் எல்லாருமே மாணவர்கள் படித்து முடித்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காம போகாது என்ற அந்த சூழலே இருக்காது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி, 47%. இந்தியன் ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹோவரிங் அரௌண்ட் 27 or 28%. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னா, +2 முடிச்சுட்டு 100 பேர் +2 முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் காலேஜில் போய் சேர்றாங்க? உங்கள் கூட +2 படித்தவங்க எல்லாருமே காலேஜில் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சிட்டின்றதுனால நம்ம இங்கே எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எல்லாருமே படிப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் தப்பிச்சு போயிருக்கலாம், படிக்காமல் காலேஜ் போகாமல் விலகி போயிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் +2 முடிக்கிறாங்க அப்படின்னா 47 பேர் காலேஜுக்கு போகிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் காலேஜ் முடிக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் 29 பேர் தான் காலேஜ் போகிறாங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த வளர்ச்சியை கொடுக்க முடிந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு திராவிட மாடல் ஆட்சி, திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், அதுதான் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இந்த அரசு 2 விஷயங்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறது. என்ன கேட்டிங்க அப்படின்னா, சார் 2 விஷயம் சொல்லுங்கள் சார் இந்த கவர்மெண்ட்டை பண்ண விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்வேன், கல்விக்காக இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய சிரத்தை, இன்னொன்று பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய சிரத்தை. பெண்கள் முன்னேற்றத்திற்காக இந்த அரசு செய்திருப்பதை போல இந்தியாவில் வேற எந்த அரசுமே செய்திருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடை பார்த்து கிண்டல் செய்தவர்கள், பிரதமர் கிண்டல் செய்தார். ரேவடி கல்ச்சர் அப்படின்னா, ரேவடினா ஃப்ரீ, நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி மோடி கதறினார். அப்புறம் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சிறப்பான முறையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகிறதுன்றதை உணர்ந்து என்ன பண்ணுறாங்க? மகாராஷ்டிராவில் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க, உத்தரப்பிரதேஷில் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க, பீகாரில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, சத்தீஸ்கர் தேர்தலில் அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க, ஹரியானாவில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை அப்படியே காப்பி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் சொல்கிறேன், இதுதான் திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இஸ் அ ராக் ஸ்டார். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்குமான ஒரு முன்னோடியான மாநிலமாக திகழுது. அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பதில் கோவை சத்யன் சார் சொல்லிட்டு உங்களுடைய ஓப்பனிங் நோட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, திமுகவோட விளம்பர சுரக்காய் தமிழ்நாட்டுக்கு உதவாது. இவ்வளோதான், சுருக்கமாக சொல்லணும்னா இவ்வளோதான். 5 வருஷம் முடிய போகுது ஆட்சி. இன்னும் 2 மாதம், இன்னும் 40 நாளில் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆல்மோஸ்ட் ஆட்சி முடிஞ்சுது. இது வரைக்கும் ஆட்சி நடத்தியிருக்காங்களா காட்சி நடத்தியிருக்காங்களான்னு கேட்டால் விளம்பர காட்சி மட்டும்தான் ஓடுது. எல்லா திட்டத்துக்கும் ஒரு பேர் மட்டும் இருக்கும். என்ன அந்த பேர் மாற்றம் மட்டும் செஞ்சதோடு சரி, இன்னொருத்தரோட சாதனைகளை கூச்சமில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அந்த மாற்றி வச்ச பேரையும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டின வேலையும் கலவையாக செய்து விளம்பரமாக ஓடுது. இதை தவிர்த்து இந்த ஆட்சியில் ஏதாவது சிறப்பான எதுவும் நடந்திருக்கு அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சி விகிதம் அப்படின்லாம் திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடைபெற்றதான்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாடு என்னமோ அதில் பாதாளத்தில் இருந்தால் மாதிரியும், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு முன்னாடி, அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 2வது இடம், முதல்ல மகாராஷ்டிரா, அடுத்தது தமிழ்நாடு. ஆனால் கொரோனா காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வீட்டை விட்டு வெளியே போக முடிஞ்சா, உலகமே முடங்கி இருந்துச்சு. அப்போ கூட 66,000 கோடி முதலீடு ஈர்த்தார் எடப்பாடியார் முதல்வராக. 5 வெளிநாடு போயிட்டு வந்துட்டார். 5 வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு முதலீடு 35,000 சில்லற கோடி. அப்புறம் இங்கே ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 6,66,000 கோடி முதலீடு அப்படின்னாங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு, 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்துருச்சு, 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு.
சரி, யார் என்னங்கிற தரவை தான் வெள்ளை அறிக்கையாக கேட்போம். வெள்ளை அறிக்கையாக கொடுங்கன்னா அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கேட்டுறாரு, இதை வெள்ளை அறிக்கைன்னு. உண்மையிலேயே அங்கே இல்லைங்கிறதான காமிக்க முடியும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் சத்தமாக பேச நினச்சி உங்கள் மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்டுருச்சுமாங்களா, அது மாதிரி சாதனைன்னு ஒன்றுமே இல்லை, எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சிட்டார். இப்படி இன்றைக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஈவி கம்பெனி ஓலா ஆரம்பித்து எடப்பாடியார் காலத்தில். டாடா நிறுவனம் இங்கே வந்துச்சு. ஐஃபோன் தயாரிப்பு எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சிது ஃபாக்ஸ்கானில். இன்றைக்கி அமெரிக்காவில் விற்கக்கூடிய 100 ஐஃபோனில் 80 வந்து இந்தியாவிலேருந்து தயாரிக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய பங்கு சென்னையில். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சத்தம் போடாமல் இந்த பெருநிறுவனங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு சத்தம் போடாமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஃபாக்ஸ்கான் சத்தம் போடாமல் போயாச்சு, டாட்டா பெங்களூர் போயாச்சு, இன்னொரு சவுத் கொரியன் நிறுவனம் ஆந்திரா போயாச்சு. நம்முடைய மண்ணின் மைந்தர் சிஇஓனா என்ன, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஆனால் திமுக அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் சிஇஓக்கு ஒரு விளக்கு, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்னார் சுந்தர் பிச்சையை பார்த்து. அந்த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் நம்ம ஊருக்காரரு. 1.25 லட்சம் கோடி ஆந்திரா அப்படி தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க டேட்டாக்கு. ஏஎன் டேட்டா கூகுள் நிறுவனத்தோடது. அமெரிக்கா போனார் முதல்வர், பயங்கரமாக இந்தியாவின் முன்மாதிரி நம்பர் 1 முதல்வர் தனக்கு தானே பட்டத்தெல்லாம் வச்சு போனாங்க. எங்கே போச்சு அந்த முதலீடு, ஏன் வரல? இங்கே யாராச்சும் கேள்வி கேட்டால் பதில் இருக்கா? பதில் இல்லை. இங்கே வெறும் காட்சி தான். இந்தியாவில் பெண்களுக்கு இந்த மாநிலம் பண்ண மாதிரி வேறு எந்த மாநிலம் பண்ணது இல்லைங்கிற நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் எந்த வயசில் தெரியுமா? இங்கே தான் 1 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு கிளை வரைக்கும் கற்பிச்சிடுறாங்க பாலியல் குற்றச்சாட்டு. நேற்று கூட ஒரு 75 வயசு பாட்டி. எல்லா ஆட்சி காலத்தையும் நடக்கிறதா, நம்ம அதை சொல்ல மாட்டோம். எங்கள் ஆட்சி காலத்தில் அப்படி நடக்கலன்னு சொல்ல மாட்டோம். உடனே பொள்ளாச்சின்னு எந்திரிச்சு வருவாங்க. யாரால் நியாயம் கிடைக்க செய்யப்படும்? இப்படி ஒரு துறை எடுத்தால் கூட இந்த துறையில் இது ஒரு மகத்தான சாதனைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் ஃபேக்ட். 2026 என்பது தமிழகத்தை தலை நிமிருவதற்கான தேர்தல் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோபால குடும்பத்தில் இருக்கிற தலை நிமிர்றதுக்கான தேர்தல் அது. எப்படியாச்சும் உதயநிதியை வந்து அரியணை ஏற்றணுங்கிறதுக்கான தேர்தல். அது வந்து என்றைக்குமே தமிழகம் அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தா வரலாறே கிடையாது. 2026 வரலாறு திரும்பும். 2011 எதிர்க்கட்சிங்கிற தகுதி போன மாதிரி எப்படி புரட்சி தலைவி அம்மா கருணாநிதி அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற தகுதியை வந்து இலக்க செய்தார்களோ, அதே மாதிரி எடப்பாடியார் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற தகுதியை இலக்க செய்வாங்க. இதை 2026 நடக்கும். சரவணன் அவர்களுக்கு கோவை சதத்தின் சொன்ன பதில் அப்படிங்கிறது, ஜிடிபி வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க, எல்லா மாநிலங்களுக்கும் உங்களுடைய மாநிலம் முன்மாதிரின்னு சொல்றீங்க. ஆனா முதலீடுகள் மட்டும் ஏன் உங்க மாநிலத்துக்கு வராம அண்டை மாநிலமான நம்ம மாநிலத்துக்கு வராம அண்டை மாநிலத்துக்கு போகுது அப்படிங்கிற பதில சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்புல இருந்து முந்தைய திட்டங்களுக்கு உங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. புகாரி சார், நீங்க ஜஸ்ட் ஒரு நோட் கொடுத்துட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒன் இந்தியா நடத்தக்கூடிய ஜென்சி டாக்ஸ் அப்படின்னு வழக்கமாக தேர்தல் அது மாதிரி டிபேட்ஸு கூட வந்து வயசானவங்க ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க என்கின்ற நிலை மாறி இப்போ வந்து ஜென்சி பக்கமாக இது திரும்பி இருப்பது என்பது தான் இன்றைய ஒரு பெரிய அரசியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் ஒரு 25 வயதுக்குள்ளே இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படின்னும் போது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன் இந்த மாதிரியான தேர்தல் காலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் அழைக்கப்படுவது, அவர்களுடைய கருத்து அவருடைய கேள்விகள் வந்து முக்கியத்துவம் பெறுவது இப்போதுதான் முதல் முறை. அதில் வந்து மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விவாத களங்களில் வந்து கலந்து கொள்வதில் என்ன சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால், நான் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை முழுவதுமாக அதன் தலைவர்களை எதிர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் காங்கிரசினுடைய ஆட்சி அமைந்தவுடன் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பெடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த வேற்றுமைக்குள் ஒற்றுமை காணக்கூடிய, நம்ம எதிர்ப்பவர்களை கூட அகாமடேட் செய்யக்கூடிய அந்த பண்பு மாணவர் பருவத்திலிருந்து வர வேண்டும். அப்படின்னா அதுக்கு முதல்ல அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். நான் கூட பயந்துட்டேன், எங்கே டிஎம்கே ஏடிஎம்கேலே போயிருமோ அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கருத்து பரிமாற்றங்கள், தன்னை எதிர்ப்பவர் வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர் தன்னுடைய முழு எதிரி அல்ல, தன் மீதும் கருத்து வேறுபாடு கொண்டவர் இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பேஸை இந்த இந்தியாவிற்கு கொடுத்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக இங்கு வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அரசியலில் மிக முக்கியமான கருத்துக்களாக ஜனநாயகனும் பராசக்தியும் வந்து இடம் பிடித்து விட்டது. அரசியலுடைய முக்கியமான டாபிக்ஸாக அது வந்து ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி மாணவர்களும் வயது குறைவான இளைஞர்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவர்களுடைய சட்ட அறிவு ப்ளஸ் வந்து அரசியல் அறிவு வந்து முன்னேறி இருக்கிறது. ஆனால் அதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, அதே சமயத்தில் வேதனையான விஷயம் என்ன, இந்த நிகழ்வுகள் வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தும் என்று நான் ஏன் நம்புகிறேன். என்னுடைய ஓப்பனிங் நோட்டில் இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா,
ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்கு ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய CBFC தடை விதிக்கிறது. ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் இலங்கையர் கூட்டம் வந்து திமுகவுடைய சதி இதில் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி அப்போ தான் அவங்க சொன்னப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப முடிவெடுத்தேன். ஏன்னா வர்றது யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. இந்த செய்தி அது கேள்வியுமே அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எப்படி தான்ப்பா இந்த ஒரு முடிவுக்கு வர்றீங்க, உங்களுக்கு யார் வந்து இந்த தரவுகள்லாம் கொடுக்குறா அப்படிங்கிற கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது போன்ற நிகழ்வுகளில் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கிறேன். அதுபோன்ற ஆக்கப்பூர்வமான கேள்விகளை இளம் தலைமுறையினர் நீங்கள் கேட்பீர்கள். அதற்கான பதிலை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களும் தருவார்கள். அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு புரட்சி ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. ஸ்ரீகாந்த் கர்ணேஷர் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இங்கே தலைப்பை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நீயையும் பாவையும் இடதுபுறம் எழுதி தீயை இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. நீயும் பாவம் இடது பக்கம் இருக்குது, தீ ஒரே எழுத்து அங்கே இருக்கோம்னா நீதிபதின்னு கூட படிக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி தலைப்பு இருக்கிறதுனால தான் எல்லாம் சட்டக்கல்லூரி மாணவர்களாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதிபதி எவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நீதிபதியோட தீர்ப்புக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் எல்லாருமே வருங்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக, நீங்கள் புகழ்பெற்ற ஒரு நீதிபதிகளாக இருக்கணும்னு நாங்கள்லாம் விரும்புகிறோம். அதற்கான ஒரு சூழல் வரும்போது உங்களுடைய அதற்கான கட்டமைப்பு, அறிவு, ஆற்றல் இதெல்லாம் வளர்த்துக்க இது மாதிரி கூட்டங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ அந்த நீதிபதியின் முக்கியத்துவம், நீதியின் முக்கியத்துவத்தை மற்ற எல்லாரையும் விட மாணவர்களாக நீங்கள் மிக சட்டக்கல்லூரி மாணவர்கள் மிக அதை உணர்ந்திருப்பீர்கள். எப்படி வந்து நீதிபதி எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். சாதகமான தீர்ப்பு வந்தால் கொண்டாடப்படுகிறார்கள், பாதகமான தீர்ப்பு வந்தால் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போகிறாங்கங்கிறது ஒரு வழி தரும் ஒரு விஷயம் தானே. அதனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குன்னு ஒரு 23 வந்து மதுரை லோயர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை தான் GR சுவாமிநாதன் அவர்கள் மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த தனிநபர் மீது கொடுக்கப்பட்ட கொடுந்தாக்குதல் எந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த பெஞ்சு சொல்லுது, என்னோட நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அந்த பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க, ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறத தெளிவாக முதல் 3வது பத்தியிலேயே சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் படித்து பார்த்தா தெரியும். ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்தையும் அதன் இறையாண்மையையும் நீதிபதியின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் குறைக்கும் ஒரு சிறிய மனப்பான்மைங்கிறத இந்த ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக நான் பார்க்கிறேன். அதை மாணவர்களாக நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மிக அழகாக நண்பர் சத்யன் அவர்கள் சொன்னார், வெறும் காட்சி தான் நடந்திருக்கு, ஆட்சி நடக்கலைன்னு. நீங்கள் பாருங்கள், பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை. நீங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போது நீங்கள் அந்த தராசு மாதிரி நடுநிலைமையில் நின்று நீதி பரவட்டும்ங்கிறாங்களே, எது நீதிக்கு உரியது, எது நேர்மையானது, எந்த பக்கம் நன்மை நடக்கும், நாட்டுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் சமுதாயத்துக்கும் என்ன நடக்கும். நீங்கள் அழகாக சொன்னாருன்னா 1 மாதம் கூட ஆட்சி இல்லைங்கிறாங்க. இப்போ வந்து மக்கள்கிட்ட ஒருத்தர் கனவை சொல்லுங்கள்னா நகைப்புக்குரியதா இல்லையா? நீங்கள் வந்த 30 நாளில் கனவை சொல்லுங்கள்னு வந்தீங்கன்னா அர்த்தம் இருக்குங்க, உங்கள் கனவை சொல்லுங்கள் நிறைவேற்றுறேன்னு. இத்தனை நாள் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்துட்டு கடைசி 30 நாளில் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு வர்றீங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறது? இந்த ஆட்சியில் இருக்கிறது ஒரே ஒரு வளர்ச்சி தான், போதை, கஞ்சா, மதுபானம், டாஸ்மாக். இந்த கலாச்சாரம் தான் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு, இந்திய நாட்டிலே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி 50,000 கோடியை தாண்டி போய் கொண்டு இருக்கிறது. அது மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் இல்லை. ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணோன்னா நம்ம முன்னாடியெல்லாம் சினிமா வண்டி வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், படம் ப்ரமோஷனுக்கு ஹெல்மெட் போட்டு வர பெண்களுக்கெல்லாம் போலீஸ்காரங்களே ஒரு குறிப்பிட்ட படத்தோட டிக்கெட்டை கொடுக்குறாங்க, இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு. இதை விட அரசு எந்திரத்தை ஒரு தனியார் திரைப்படத்தை பார்க்குறதுக்காக பயன்படுத்துறது இந்த மாதிரி காமெடி உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. நிதி பரவட்டும் என்று தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கு தான் நீதி பரவட்டும்னு உங்களை மாதிரி ஜென்சி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் நிதி பரவட்டும்லேருந்து நீதி பரவட்டும்ங்கிற எண்ணம் வரப்ப திமுகவால் ஆட்சியில் இனி என்றைக்குமே தொடர முடியாது. அவர்கள் தான் தொடர்ந்து இருக்க போகிறோங்கிற கற்பனையிலும் மமதையிலும் அவர்கள் இருந்து விட்டார்கள். அதனால தான் இன்றைக்கி தான் கனவை சொல்லுங்கன்னு வந்திருக்காங்க மக்கள்கிட்ட. மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். உங்கள் கையில் இருக்குது சிந்தனை, உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். நன்றி. இரு தரப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் அவங்களுடைய பார்வைகளை முன் வச்சிருக்காங்க. இப்போ மாணவர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். யார்கிட்ட உங்களுடைய கேள்வியை வைக்க போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கேள்வி வந்து புகாரி சார். என் பேர் சாம். என்னோட கேள்வி வந்து புகாரி சார் கிட்ட வந்து நான் கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து
ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி பராசக்தி அப்புறம் வந்து இந்த ஜனநாயகன் பற்றி ஒரு கேள்வி கேட்டார். சார் நீங்கள் சொல்கிறீங்களா சார் அது வந்து இதுக்கும் சென்ட்ரலில் தான் சென்சார் போர்டே வந்து நடத்துகிறாங்க, ஆனால் எதுக்காக வந்து நம்ம டிஎம்கே ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து நான் இளைஞர் வட்டாரத்தில் கேட்டேன் அதுக்கு ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் சார். அது என்னென்னா பராசக்தி வந்து ஒரு அரசியல் ரீதியான படம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், அதுவும் மொழிப்போர் பற்றின பேசின ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படத்தை வந்து இவங்க வந்து சென்சார் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறாங்கன்னா, ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி டிஎம்கேவும் பிஜேபியும் வந்து ஒரு மறைமுக அலையன்ஸில் இருக்காங்க, அலையன்ஸில் இருந்து இவங்க வந்து இப்போ பாருங்கள் பராசக்தியே விட்டுட்டாங்க, ஆனால் ஜனநாயகனை வந்து இந்த மாதிரி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டிஎம்கேவும் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து அந்த பேச்சு வந்து போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். அதாவது பராசக்தி படம் வந்து அதுலேயுமே திமுகவிற்கு சாதகமாக வைக்கப்பட வேண்டிய எல்லா சப்ஜெக்டையும் கட் பண்ணிட்டாங்க. ரிவ்யூக்கு போக சொன்னால் ரிவ்யூக்கும் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பராசக்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கும் சென்சார் போர்டுக்கு என்ன இஷ்யூன்னு நான் சொல்கிறேன். அதில் குறிப்பாக வந்து அந்த பயம் இருக்கும் முறை அண்ணாதுரை தான் ஆட்சி செய்வார், அந்த பாயிண்ட்லாம் இல்லை. இதுவே நாங்கள் துபையில் பார்த்துருந்தோம்னா அந்த கட்டு இல்லாமல் பார்த்துருக்கலாம் மேபி. எனவே அது எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு வாதத்திற்கு அதை திமுக என்கேஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் வந்து ஒரு வாதம் இதை வைக்க முடியுமோ, டைலாக்ஸ் இருக்குமோ, அந்த எந்த டைலாகுமே அதில் இல்லை. கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஆஜரான அதே சதீஷ் பராசுரன், அவருடைய தந்தை தான் ராம ஜென்மபூமி ட்ரஸ்டுடைய முதல் மெம்பர். அந்த சதீஷ் பராசுரன் தான் விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் வழக்கறிஞர். ஸோ அங்கே ஒரு கனெக்ஷன் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு இந்த திரைப்படம் பராசக்தியுடைய திரைப்படத்தோடு மோத வேண்டாம் என்று விஜய் நினைக்கிறார். இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இப்போ திமுக போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்களா, அதனால சொல்கிறேன், இதை தள்ளி இந்த ரிலீஸை தள்ளி வைப்போம், எவ்வளவு அழுத்தம் வருகிறதோ அவ்வளோ நமக்கு நல்லதுதான் என்று பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தான் விஜய் இதை செய்கிறாரோ என்கின்ற ஐயப்பாடு இதிலிருந்து எழுகிறது. ஏன்னா தேவையில்லாம திமுக விமர்சிக்கும் போது அப்படி தான் யோசிக்க தோணுது. விமர்சிக்க வேண்டிய பாஜகவையும் ஏடிஎம்கேயும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். சாமோட கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பராசக்தி திரைப்படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் மத்தியில் இல்லைங்க, மக்கள் மத்தியில் படம் ஃப்ளாப் தான். ஆனால் அரசியல் கட்சியான காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டாக உடைச்சிருக்கு. இன்றைக்கி திருச்சி வேலுசாமி, பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, அந்த மாதிரி இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நேரடியாக அது வந்து காங்கிரஸை குற்றம் சாட்டுகிறது. இந்திரா காந்தி அவர்களை ஹிந்தி அரக்கி என்று சித்தரிக்கிறது. அந்த மாதிரி நேரடியாக காங்கிரஸ் தான் ஹிந்தி திணிச்சது, காங்கிரஸ் தான் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியது, காங்கிரஸ் தான் மாணவர்களை சுட்டு கொன்றது அப்படின்னு அந்த படம் கொண்டு போகுது. இந்த நேரத்தில் ஏன் இந்த படம் வரணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸும் திமுக கூட்டணியில் பெரிய ட்ரிஃப்டே உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் திமுக சார்பாளர்கள், திமுக ஆதரவற்றவர்கள் ரெண்டு பிரிவாக அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க. நேற்றுக்கு கூட நானும் சார் ஒரு நேஷ்னல் சேனலில் இதுதான் டிபேட்டாகவே நடந்தது. இன்றைக்கி இந்திய அளவில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக அது இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு, திமுகவை எதிர்க்கிறாங்க அவங்கெல்லாம். அதனால் இன்றைக்கி இந்த படம் என்ன தாக்கத்தை உருவாக்குற, நியாயத்துக்கு என்னுடைய நண்பர் அலிமல் புகாரிக்கு கோபம் வரணும் திமுக மேலே. இந்த படம் இந்த நேரத்தில் இப்போ தான் தேர்தலுக்கு முன்னாடி வரணுமா காங்கிரஸை இந்த மாதிரி குற்றம் சாட்டுறதற்குன்னு? ஏன்னா இதை பார்த்து நியாயமான காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் கோபம் வந்திருக்கு. திமுகவோட சார்புள்ளவர்கள், அனுகூலம் பெறுபவர்களுக்கு கோபம் வரல. அதான் உண்மை. அவங்க வந்து சொன்னது ஏன் திமுகவும் விஜயும் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு. விஜய் அவர்களும் பாஜகவும் கூட்டணியில இருக்கிறாங்க, அதனாலதான் வந்து சிபிஎஃப்சி ஜனநாயகன் எதிர்க்குன்னு சொல்றாரு. அதாவது இன்றைக்கு வந்து திருப்பரங்குன்ற விவகாரம் எடுத்துக்கோங்க. திருப்பரங்கு விவகாரம் அங்க அறநிலையத்துறை ஒரு நடவடிக்கை எடுக்குது. அந்த அறநிலையத்துறை நடவடிக்கை எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் எடுக்கிறாரா? ஒரு நிமிஷம். அங்க தீபத்தூண்ல விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறதும், தீபத்தூண் தர்கா இடத்துல இருக்கணுங்கிறதும், அங்க வந்து நாங்க சந்தனக்கூடு நடத்த அனுமதி கொடுப்போம், அங்க வந்து இப்ப 2 நாள் முன்னாடி கொடியேற்றத்துக்கு எந்த தடையும் இல்லாம அனுமதி வருது. இதெல்லாம் நடத்துறவர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். ஒரு சிறுபான்மையினருக்கு சகாயம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட செய்யறாரா? அவர் தானே நடத்துறாரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடி பார்வையில் தானே எல்லாம் நடக்குது, அப்படி தானே? இங்கே நடக்கிற ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த சிக்கல் வர்றது எல்லாமே இந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் முதல்வரை நேரடியாக நம்ம சொல்ல முடியுமா? இல்ல
இன்னைக்கு சிபிஐ ஆகட்டும், நான் முடிச்சிடறேன், என் கருத்தை முடிக்கிறது. சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், இன்னைக்கு சிபிஎஃப்சி சேர்த்திருக்கிறாங்க, தேர்தல் கமிஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மத்திய அரசின் நிறுவனங்கள் அவங்க நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் அது அரசியல் அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி அதிகாரம் மிக்க அமைப்புகள். அவங்க தன்னுடைய சட்டத்திட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன கட்சியோட எப்படி சேர்க்கிறீங்க? அது திமுகவின் பார்வையா? இந்துக்களை அவமானப்படுத்துவதுதான் திமுகவின் பார்வையா? சாப்பிட மாட்டேன், இதுதான் திமுகவோட பார்வையா? இதற்கு ஆம் என்றால் மேற்கொண்டு நம்ம செய்யலாம். மத நல்லிணக்கம்னா என்ன? செக்யூலரிசம்னா என்ன? எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது தானே. அப்ப ஒரு இனத்துக்கு நான் எதிராக இருப்பேன் அப்படிங்கறதா திமுக பார்வையா? இல்ல இப்போ பாஜக வந்து தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இந்துக்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, இந்துக்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, நாங்க தான் இந்துக்களின் காவலர்கள், நாங்க தான் இந்துக்களின் காவலர்கள்னு சொல்லி ஒரு போலி பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுக்கு எதிரிகள் இந்தியாவில் யாரு அப்படின்னா அது பாஜகவை சார்ந்தவர்கள் தான். ஏன் அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? 69%. இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா? இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா 69% ரிசர்வேஷன்? இல்லை. ஸோ 69% ரிசர்வேஷன் யாருக்கு? இந்துஸ்க்கு தானே ரிசர்வேஷனு. இந்த ரிசர்வேஷனை கொடுக்க கூடாது, 69% கொடுக்க கூடாதுன்னு எதிர்க்கிறது யாரு? மோகன் பகவத் என்ன சொல்றாரு? we should revisit reservation அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாரு. இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருப்பது யார்? இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருப்பது பாஜக. சோ யாரு? எந்த இந்துக்கள் பாஜகவிற்கு தேவை? இடபிள்யூஎஸ் கோட்டா யாருக்கு? நீங்களும் நானும் போய் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபான்னு போய் சேர்ந்துட முடியுமா இடபிள்யூஎஸ் கோட்டால? யாருக்கு அது? உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும்தான் இடபிள்யூஎஸ் கோட்டா. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இல்லாததை கொண்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் ரிசர்வேஷன் 10%, 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அமுல்படுத்தியது யாரு? திமுக. அத்தனை பெரும்பான்மை இந்துக்களுக்காக குரல் கொடுப்பது யாரு? திமுக. இந்துக்களின் பாதுகாப்பு சொல்லக்கூடிய பாஜக ஏன் கொண்டு வரவில்லை? இல்ல சரவணன் சார், நீங்க பேசலாம். அப்புறம் வந்து கோவை சத்யன் சார் வந்து நாங்க தான் 69% கொண்டு வந்தோம், அதனால சொல்லுவாரு. இப்ப ஜனநாயகம் வந்ததுக்கு பிறகாக திமுகவும் விஜயும் கூட்டணியா இல்லைன்னா திமுக விஜயும் பாஜகவும் கூட்டணியான்னு பதிலுக்கு பதில் கேள்விகள் இருக்கு. அது வந்து தாவேகா சார்ந்த நிருபரும் பேச்சாளர்களும் நமக்கு இங்க இல்ல. தாவேகாவே அமைதியா இருக்கிறப்போ நம்ம தான் அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. பிஜேபியும் விஜயும் கூட்டணி வச்சு இதை செய்யணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, பட் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, படம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டேட்டு டிக்கெட்ஸ் எல்லாமே ஓவர்சீஸ்ல ஃபுல்லா வித்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை வந்து இது பிளான் பண்ணி பண்ணாலும் அவங்களுக்கு தானே நஷ்டம், பட தயாரிப்பாளருக்கு நஷ்டம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து விஜய் இதை வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறாருன்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி ஜனநாயகம் நடந்தது வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் வேர்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா மாற்று கருத்தே கிடையாது. அன்ஃபேர். அதை வந்து பிஜேபி தனியாக செய்யுதா, பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் செய்கிறாராங்கிறது தான் எனக்கு உங்களுக்குமே கருத்து வேறுபாடு. இப்போ சரியா? இப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, விஜய் இதுக்கு பொலிட்டிக்கலாக என்ட்ரு ஆகாமல் இதை செஞ்சுருந்தா கதை வேறு. இப்போ விஜய்க்கு 2 முகம் இருக்குது. அவருக்கு 2 தேவை. ஒன்று நிறுவன ரீதியாக வெற்றி தேவை, அதாவது தொழில் ரீதியாக வெற்றி தேவை. இன்னொன்று அரசியல் ரீதியாக ஃபெமிலியாரிட்டி தேவை. ஒரு ஒரு லாஜிக்குக்காக திமுக தான் இதை அழுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது எவ்வளவு ஒரு லாஜிக், ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க எடுத்துக்கிட்டா இது எவ்வளோ அழுத்தினாலும் அதனால விஜய்க்கு தான் லாபம். ஏன்னா அழுத்த அது அவங்களுக்கு தேவையில்லாத விஜயை சுரண்ட மாதிரி தான் ஆகும். அது இந்த குறிப்பிட்டு இந்த சினிமா துறையில் அவர் சொல்லணும்னா இன்னும் அவருக்கு கூடுதலாக அதுக்கான லாபம் தான் அதிகமாகிட்டே போகும். ஒரு லாஜிக்காக யோசிச்சு போனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவரை அழுத்துகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சி திரும்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்படின்னும் போது 2 பேரும் கூட்டான்னு நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ நம்ம அவங்க தானே அழுத்துறாங்க உங்களை, நீங்கள் பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க. 10 வரைக்கும் திமுக போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கேட்டீங்கல்ல ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னு, அதெல்லாம் அப்பீலில் வச்சு பொழந்துட்டார் சீஃப் ஜஸ்டிஸ். அது அவங்க பேசுறது தப்பு. முதல்ல சர்டிஃபிகேஷன் வர்றதுக்கான எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டு இருக்க முடியும். ரிலீஸ் டேட் அறிவிச்சிங்கன்றதுக்காகவே நாங்கள் வந்து இதை துரிதப்படுத்த முடியாதுன்னு தூக்கி போட்டார் கேஸை. அது தப்பு அவங்க பேசுறது. சரி, அவர் பேசுவாரான்னு பார்ப்போம். இல்லை, ஒரு 30 வினாடி மாணவர்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. மாணவர்கள், நீங்கள் பராசக்தி படமாகட்டும் ஜனநாயகன் படமாகட்டும் 2 பேருமே அரசியலுக்கு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு தான் படம் எடுத்துருக்கு. என்ன தேர்தல் வருது, எப்போல்லாம் மொழி பிரச்சனை, எப்போல்லாம் தமிழர் உரிமை, வாழ்வாதாரம், இந்த மாதிரி பேச்செல்லாம் எப்போ திமுக வந்து சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கோ,
எலெக்ஷன் வருது, கண்டென்ட் வேணும்ல, சோஷியல் மீடியா கண்டென்ட்லாம் வேணும்ல, அதுக்கு காசை கொடுத்து ஒரு படமாக எடுத்துருக்காங்க பராசக்தி. இப்போ தான் மொழி ஞாபகம் வந்திருக்கு. இதுதான் இங்கே கலை யதார்த்தம். அதில் அந்த வலையில் விழுந்து நம்ம பொண்ணான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அடுத்த கேள்வி. என் பேர் விஜய். இப்போ பராசக்தி படத்துக்கு வந்து சென்சாரில் நிறைய டைலாக் கேள்வி என்கிட்டயா? சரி. சென்சாரில் வந்து நிறைய வசனங்கள் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணாவுடைய இந்திய எதிர்ப்பு முழக்கமான தீ பரவட்டும் போன்ற பல வசனங்கள் வந்து நிற்கிருக்காங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ட்வீட் போடுறாரு கண்டனம் தெரிவிச்சு. ஆனால் கட்சி பேர்லேயே அண்ணா திமுக வச்சுக்கிட்டு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டார் எடப்பாடி. என்ன அதுக்கு முதலமைச்சர் ட்வீட் மட்டும் போட மாட்டார், நைட் செகண்ட் ஷோ படம் கூட பார்ப்பார். ஏன்னா தயாரிச்சதே அவர் பையன் தானே. செகண்ட் ஷோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் வர போடுவார். அவர் மக்கள் பணி கிடையாது, அவருக்கு இந்த விளம்பர பணி தான் முக்கியம். ஏன்னா படம் தயாரிக்கிறதே வந்து பையன் தானே. இது வந்து எலெக்ஷன் டைம் பிரதர். எலெக்ஷன் டைமுக்கு தான் சொன்னேன், எப்போல்லாம் மொழி பிரச்சனைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போல்லாம் அதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வருது, எப்போல்லாம் மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாநில உரிமை இதெல்லாம் எப்போ சவுண்டு ஜாஸ்தியாக திமுக கேட்குதோ அப்போல்லாம் எலெக்ஷன் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதனால ஒரு வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறக்காக வந்து வரலாற்று சம்பவம் இல்லைன்னு ஆயிராது. தீ பரவட்டம்ங்கிற சென்சார் போர்டு மாற்ற சொல்கிறாங்க, அதில் மாற்றினாங்கிறத நீங்கள் சொல்லி தான் நானும் கேட்குறவங்களே, வெளியே சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். 27 கட்டு அப்படிங்கிறாரு. மரியாதைக்குரிய சகோதரர் அலீம் அல் புகாரி சொல்கிறாரு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அதை பற்றி தரவுகள் நம்ம கையில் கிடையாது. அதனால் நம்ம யூகத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு அம்சம், அது ஒன்றும் வரலாற்று சான்று படம் கிடையாது. அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம். பொழுதுபோக்கு அம்சத்தில் இது விடுபட்டது அது விடுபட்டது நம்ம சீரியஸ் எடுத்துங்கிற அவசியம் இல்லை. போராட்டம் என்பது மக்கள் மனதில் இருக்குது. என்னோட அப்பா, உங்களோட அப்பா, தாத்தாக்கு எல்லாருக்குமே அதோட வீரியம் என்ன தெரியும், யார் உண்மையாக போராடினாங்கன்னு தெரியும், அதோட வரலாறு தெரியும். அந்த வரலாறு நம்மளுக்கு போதும். பொழுதுபோக்கு அம்சத்தில் வரக்கூடிய விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை இப்போது அதே இதை ஒட்டி தான் இப்போது நிறைய சரியான கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, எதிர்ப்பு ஜனநாயகத்தில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு கருத்து இருந்தால் அதற்கு எதிர்கருத்து, ஒரு செய்கை இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து எதிரான எதிர்வினை. இதுதான் ஜனநாயகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் தம்பி கேட்குறாரு, இது மாதிரி கொடுத்தாங்களே அதுக்கு வந்து முதல்வர் போட்டாரேட்டு. அதுக்கு அஃப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் போட முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே அமித்ஷா காலையில் சரணாகதி அடைந்து கிடக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனையும் இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் பாஜக. 2500 கோடி பேசும்போது நாங்க பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டா அவருக்கு அப்படியே ரத்தம் துடிக்குமா? அப்ப எங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கேளுங்க, பொறுமையா நாங்க என்ன சொல்றோம்னு கேளுங்க. என்ன நடக்குது? எதிர்க்கட்சி கேட்கணும், ஆளுங்கட்சி கேட்கணும். ஒட்டு மொத்தமாக அடமானம் வச்சுட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? எல்லார் மேலையும் ஊழல் வழக்குகள் இருக்கிறது. அதிமுக அமைச்சர் குப்தா வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 23 திமுக அமைச்சர் மேல ஊழல் வழக்கு இருக்கு. இந்த வழக்குகள்ல அமலாக்கத்துறை யாராவது ஒரு அதிமுக அமைச்சர் மேல அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்கா? யாரையா கைது செய்திருக்கா? அதற்காக தான் கைது செய்யக்கூடாதுன்றதுக்காக அப்படியே அமித்ஷா ஒரு உதாரணம் சொல்றேன். எதிர் கேள்வி வந்து ஜனநாயக கேள்வி கேட்குது அப்படின்னு தைரியம் இருந்தால் இன்னைக்கு தமிழகத்தின் முன்னணியர் மு.க.ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடுங்க. நீங்கள் நைட் 12:30 கதை தட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ஜெயிலில் வைப்பாங்க. அதான் இந்த ஆட்சியோட எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்டாலும் சரி, விமர்சனம் கூட தாங்க முடியாத ஒரு தலைவர் வச்சுக்கிற கட்சி இது. இங்க வந்து கேள்வி கேட்டாங்களே பதில் இல்லையே, அடிமை வச்சு அடமானம் செஞ்சு கட்சி திமுக. தண்டனை பெற்ற எம்பிக்கள் அங்கதான் இருக்காங்க, தண்டனை பெற்ற அமைச்சர்கள் அங்கதான் இருக்காங்க. 23 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. ஜெயலலிதா பேசுறதே தப்பு. எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லாம நீங்க சட்டக்கல்லூரி மாணவர் முன்னாடி பேசுறீங்க. ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி 2000 கோடி வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் எடப்பாடி எந்த கண்டனமே தெரியல. தெரிவிக்க முடியாது. கேள்வியே தவறு தம்பி. ஒரு நிமிஷத்தை கேள்வியில் என்ன தவறுங்கிற நான் சொல்லிடுறேன். நிதி பகிர்மானம்ங்கிறது அதில் இருக்குது, அந்த ஸ்கீமில் இருக்குது. 60 விழுக்காடு வந்து மாநில அரசு வந்து தரும், 40 விழுக்காடு நாங்கள் நிதி பகிர்மானம் இருக்குது.
இந்த நிதி பகிர்மானத்தில் மாநில அரசு நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம், செலவு செஞ்சுருக்கோங்கிற தரவுகளையும் ஆவணத்தையும் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக உண்மை பேசுவார். பார்த்துங்க என்ன உண்மை பேசுவார்னா, எங்களுக்கு மேலே வழக்குகள் எல்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கோம் பாரு. இடி வந்து தமிழ்நாட்டில் எங்களை கேட்காம வரக்கூடாதுன்னு கோர்ட்டில் வந்து அஃபிடவிட் போட்ட கட்சி அது. ஜட்ஜி பல்ட்டி அடிச்சு தெரியாம போட்டோம் அப்படின்னு வந்த கட்சி இது. என்ன இவங்க பேசுறாங்க லீகலை பத்தி? என்ன இடி எங்களை கேட்காம, எங்கள் அனுமதி பெறாம, தமிழ் அரசின் அனுமதி பெறாம உள்ள வரக்கூடாதுன்னு கேஸ் போறாங்க ஹைகோர்ட்ல. எதுக்கு? 10 ரூபா பாட்டில் வாங்கின கேஸுக்கு, டாஸ்மாக்கு. உடனே ஜட்ஜி கேட்கிறாரு, உங்களை அனுமதி பெற்று எதுக்கு வரணும்னு கேட்டாங்க. வாங்கி குடும்பத்து வரைக்கும் கொடுத்தவர் தெரியுமா? கருத்தா எதிர்கொள்ள முடியலன்னா இப்படிதான் வைத்திருச்சல கத்தி தான் கருத்தியெல்லாம் எழுதி கொள்ள முடியல இப்படிதான் கத்தணும். ஒரு சின்ன கதை சொல்றேன் ரொம்ப சுருக்கம், 30 செகண்ட். நான் ஒரு வீடு கட்டுறேங்க, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்றேன், அவரை கூப்பிட்டு நீங்கள் வீடு கட்டுங்கிறேன். அவர் 1 கோடி ரூபாய் ஆகுங்கிறாரு. அவருக்கு முதல் தவணையாக 25 லட்சம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லணும், அடி இதில் அஸ்திவாரம்லாம் போட்டுடுறேன், போட்டோன்னே அடுத்த 25 லட்சம் தாங்கங்கிறாங்க. நானும் சரி நம்பிக்கையில் அவரெல்லாம் பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு 25,000 தரேன். இது மாதிரி தமிழக அரசு சமகிருக சிக்ஷாவில் ஒத்துக்கொண்டு 2 கடிதம் எழுதினாங்க, 2 தவணை பணமும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு அந்த இன்ஜினியர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் நான் வீட்டை கட்ட விரும்பலை, ஆனால் நீங்கள் ஒத்துக்கிட்ட 1 கோடி ரூபாய் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் இன்னொரு 50,000 ரூபாயும் அந்த 2,500 கோடியும் தரணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்றேன், சமகிருக சிக்ஷாவை நீங்க ஒத்துக்கொண்டால் நாங்க பணம் தரோங்கிறேன். நீங்க வீடு கட்டி கொடுத்தா காசு தரோங்கிறேன். ஆனா நான் வீட கட்ட மாட்டேன், நீங்க முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க தரத்துக்கு, துட்டு மட்டும் தாங்க, கேள்வி கேட்காதீங்க. செய்ய முடியுமா? நாங்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பணம் மட்டும் வேணும், திட்டம் நாங்க அமல்படுத்த மாட்டோம் சொல்லியிருந்தாரு. இது போய் ஏன் இது போய் அப்படின்னா எஸ்எஸ்ஏ ஸ்கீம் வேற, பிஎம் ஸ்ரீ, ஒரே நிமிஷம் இருங்க, எஸ்எஸ்ஏ ஸ்கீம் வேற, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வேற. தமிழக அரசு கடிதம் எழுதியது வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்காக, எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு கிடையாது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை வந்து ஏத்துக்க முடியாது, ஏன்னா நீங்க வந்து இந்திய படிக்க சொல்றீங்க அப்படின்னு ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு 2,500 கோடி நிதியை கொடுக்க முடியாது என்று வஞ்சித்தது பாஜக. இவர்கள் சொல்வது அப்பட்டமான பொய். எல்லா தரவுகள் பொதுவெளியில் இருக்கு. நாங்க பேசுறதெல்லாம் போய் அவங்களோட சத்தியம். கூகுள் பண்ணி பாருங்க, தயவு செஞ்சு கூகுள் பண்ணுங்க. ரெண்டு கருத்து மட்டும் சொல்றேன் தம்பி. அடிப்படை கருத்து இருங்க பாருங்க, அவர் வாயிலேருந்தே வருது பாருங்க. இப்படி தான் மாட்டிவாங்க. பொய்யை மறைக்கிறதுக்கு 100 போய் சொல்லுங்கிறதுக்கு இப்போ மரியாதைக்குரிய சரவணன் சிறந்த உதாரணம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னார்ல, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு தமிழகத்தில் நிறுவுவதற்கு நாங்கள் ஆவலாக உள்ளோம், இதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம்னு சொல்லி மத்திய அமைச்சரை போய் பார்த்து லெட்டர் கொடுத்தது திமுக. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னா என்னது? மும்மொழி கொள்கையை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு. நீங்க தான் இருமொழி கொள்கை போதும்னு உண்மை சொல்லுங்க. இந்த லெட்டர் கொடுத்தது திமுக மத்திய அமைச்சரை பார்த்து, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் வருது. அப்புறம் எதுக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிரானவர்கள், ஹிந்தியை திணிக்கிறார்கள், எதுக்கு என்ன வேஷம் போட்டுக்கிறீங்க? 2வது கேள்வி என்ன கேட்கணும், 2,150 கோடி வர வேண்டி இருக்குது அப்படின்னா வழக்காடு மன்றத்தில் வழக்கு போடுறீங்க, கேட்டு போங்க. தமிழகத்தின் உரிமை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, ஆனால் அந்த 2,150 கோடி வந்தால் தான் 1 லட்சம் மாணவருடைய வாழ்க்கை ஏற்றம் பொருள் வெக்கம் இல்லாமல் அறிக்கை கொடுக்குறீங்களே. அப்போ மாணவராக நீங்கள் என்ன கேட்கணும்? ஏன்டா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க, 2,150 கோடி வந்தால் தான் 1 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை ஏற்றம் பொருள்னு சொல்வதுக்கு ஒரு அரசுக்கு வந்து வெக்கப்பட வேண்டாமா? அப்போது எது நம்ம லாஜிக் எது யோசிப்போம், எதை கேட்போம்? நம்ம கண்டனம் தெரிவிக்கலான்னு பேசிட்டு இருப்போமா, இல்லை என்னோட உரிமை நம்ம பேசுவோமா, இல்லை அந்த உரிமை மீட்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எப்படி இரட்டை நிலைப்பாடு பாருங்க. சரி ஓகே போதும் சார். கூகுள் பண்ணி பாருங்க. மார்ச் 12, 2008 கனிமொழி அவர்கள் ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்க செய்தி, நான் எங்க பத்திரிகை இல்ல அது. சரி செய்தி ஒத்துக்கிட்டு அவங்க எழுதின லெட்டர் ஆதாரம் இருக்கு. தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் பாஜக. எந்த விதத்திலேயாவது இந்தியாவிலேருந்து பாஜக 10-11 ஆண்டுகள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் விரட்டப்பட்டார்கள் இங்கன்னு சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார் எல்லா இந்து முஸ்லீம்லாம் ஒத்துமையா வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதே சாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எச் ராஜா தான்
எப்படி பாபர் மசீதில் ரீலோகேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு கலவர பேச்சை பேசினார். புர்கா அணிந்த பெண்கள் வாக்கு போட விடாமல் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் நடக்குது? அது எங்க நடக்குது? பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.